நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகினர் கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகடவது. ஜாய் நியோலின் 10வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும், பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஷர்மலி விஜய் ஜெய்சன் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மேஸ்மேன் போல் என்கின்ற சின்னப்பன், மேஸ்மேன் ஆரோக்கியம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், பெருநாயக சாமி பெர்னத் மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர், உமது மாட்சிமை எம்மில் விளங்க செய்கின்றீர், உமது சாட்சியாய் நாங்கள் துணங்க சொல்கின்றீர். அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர், கட்டி உயர்த்த நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதீர் என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம்
2 புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். காஸ்மாஸ் தாமியன் என்று சொல்லக்கூடிய இருவரும் இரட்டையர். அரேபியாவிலே பிறந்தவர்கள். அரேபியருடைய கலையாகிய மருத்துவ பணியை சிறந்த முறையில் கற்றிருந்தார்கள். இவர்கள் இரட்டையர் என்ற முறையில் ஐயாஸ் என்று சொல்லக்கூடிய துறைமுகத்திலே ரோமியுடைய ஆட்சியின் காலத்தில் பணியாற்றி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் வீடு வீடாக சென்று நோயாளிகளுக்கு பணியாற்றி வந்தார்கள். இவர்கள் ஆற்றி வந்த அந்த பணி இறைவன் குணப்படுத்துகின்ற பணி என்று செய்தார்கள். தாங்கள் செய்யவில்லை என்று கடவுள் தங்கள் வழியாக உங்களை குணப்படுத்துகிறார் என்றும் அவர்களுக்கு வேண்டிய பாவ மன்னிப்பை கடவுள் தாமே தருகிறார் என்றும் தங்களுடைய பணியை அவர்கள் ஆற்றி வந்தார்கள். சிறந்த பணியாளர்களாக இருந்தார்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவரை குணப்படுத்துகின்ற பணியில் ஆற்றி வந்தார்கள். தங்களுக்கு வேண்டியதை தாங்களே எடுத்துக்கொண்டு நோயாளிகளிடமிருந்து கைமாறு பெறாமல் பணியாற்றியவர்கள். இந்த காலகட்டத்தில் தியோக்லேஷியன் என்பவன் மத கலவரத்தை கிளப்பினான். ஆயர்களையும் குருக்களையும் கொன்றான். ஆலயங்களை எல்லாம் இடித்தான். இந்த துறைமுகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த காஸ்மாஸ் தேமன் இருவரையும் சிறைப்பிடித்து அவரிடத்திலே மத கலவரத்தின் பொழுது தங்களுடைய விசுவாசத்தை கைவிட வேண்டும் என்று வற்புறுத்தினான். மக்களுக்கு ஆற்றுகின்ற பணியை நிறுத்தும்படியாக செய்தான். ஆனால் இவர்கள் விடாப்படியாக மக்களுக்கு ஆற்றிய பணியினால் சிறையில் அடைக்கப்பட்டு 303வது ஆண்டு கொல்லப்பட்டார்கள். இவர்களிடத்தில் விளங்கிய அந்த வீர விசுவாசம், பணியாற்றுவதே பிறருடைய வாழ்க்கை, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து பிறருக்கு வாழ்வளித்த இது நம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த பாடமாகும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் என் பாவமே என் பிற பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்வியான புனித மரியாதையும் வானிருந்த புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மாட்சிமையில் நீர் அணி செய்த உம்முடைய புனிதர்கள் காஸ்மாஸ் தமியான் ஆகியோரின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். நீர் மாட்சிமைப்படுத்திய பெரும் வீரர்களாகிய இவர்கள் உமது சொல்லக்கரிய பராமரிப்பினாலும் நீர் எங்களுக்கு உதவி புரிவதன் செயல் வழியாக எங்களுக்கு வாழ்வு அளிக்கின்றீ. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஞாயிறு தோன்றுகின்றது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2-11 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றான். ஆனால் அவர் உழைப்பினால் பெரும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகிறது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமே மாறாதது, என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறு மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுன்று வீசி தன் இடத்திற்கே திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பிறகும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை, அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவே இருக்கப் போவதில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 90, 3-6, 12-14 மற்றும் 17 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாளை போலவும் இரவின் ஒரு சாமல் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழுந்து புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எங்கள் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றியை தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியை தாரும். பல்லவி. என்
தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரை தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். Alleluia, 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 Alleluia. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் தான் வெட்டி செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே, மனசாட்சி என்பது மறைக்க முடியாதது ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவறுகள் நாம் எல்லாரும் துணிந்து செய்கின்றோம். அப்படி செய்த பின் இந்த தவறுகளை நம்மால் மறைக்க முடியாது. நம்முடைய உள்ளத்திலே இவைகள் நம்மை குத்தி கொண்டே இருக்கும். இயேசுவை பற்றி ஏரோது கேள்விப்பட்டான். அவர் உயிரோடு இருக்கிறார், பணியாற்றுகிறார் என்பதையெல்லாம். ஏரோதுக்கு குற்ற உணர்வு உண்டு. திருமுழுக்கு யோவானை அநியாயமாக கொலை செய்தான். தன்னுடைய தவற்றை மறைப்பதற்காக ஒரு புனிதமான மனிதனை கொலை செய்தான். இந்த செயலானது அவனுடைய மனசாட்சியை விட்டு நீங்காது. அவனை என்றும் அது குத்தி கொண்டு தான் இருக்கும். இதன் காரணமாக ஏரோது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவுடனே அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உண்மை, நீதி, நேர்மை, அன்பு இவைகளை அழிக்கவே முடியாது. உள்ளத்தில் அவைகள் பொங்கி பொங்கி எழும். சமுதாயத்தில் மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். யாரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்? தாங்கள் துரோகம் செய்தவர்களையும் தங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் தேடுகின்ற உள்ளம் என்றைக்குமே உண்டு. தவறு செய்வது, அடுத்த நமக்கு தவறு செய்வது, இவைகளை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பாதிப்புக்குள்ளாக்குவார்கள். இயேசுவின் போதனைக்கும் அவருடைய எதிர்ப்புக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள். தாங்கள் செய்த தவற்றை மறைக்க முடியாவிட்டால் அவருடைய துன்பத்தினால்
பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அரசியல் ஆதாயம் தேடுகின்றவர்கள் தடையாக இருக்கின்ற மனிதர்களை அழித்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள். நம்மிடத்தில் கூட தேடுகின்ற மனப்பான்மை உண்டு. இருதரப்பட்ட மக்கள் இயேசுவை காண வேண்டும் என்று தேடுகின்றவர்கள், ஞானத்தையும் அறிவையும் தேடுகின்றவர்கள், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வாழும் என்று விரும்புகின்றவர்கள். அதே சமயத்தில் இயேசுவை தேடுகின்ற பல மக்கள் உண்டு. தங்களுடைய குற்றங்களை சரிப்படுத்தி கொள்ளவும் நீதி நியாயப்படுத்தி கொள்ளவும் தாங்கள் செய்கின்ற தவற்றுகளை எல்லாம் வெவ்வேறு விதமாக சரிப்படுத்தி கொள்ள, நியாயப்படுத்தி கொள்ள இயேசுவை தேடுகின்றார்கள். அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை, அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடலும் உடலாகிடவே உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய நேர்மையாளர்களின் உயர் மதிப்புள்ள இறப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் மறை சாட்சியத்தின் ஒரே ஊற்றாகிய இறப்பினை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியரான புனித காஸ்மாஸ் தமியான் மது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க மது அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தவங்க செய்து வலு அற்றவர்களை உமது ஆற்றல் மிக்க சாட்சிகளாக திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து சொல்வதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் கொண்டாடுகிற காஸ்மஸ் தாமியன் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆன்மா நலம் பெறும். எனில் வாழும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, எங்கள் மீதானி என் எல்லையே.
எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என் நாளும் எலிக்காகவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எதில் வாரும் என் இயேசுவே. என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே என்று நீதான் எனில் வாரும் என் இயேசுவே. கிறிஸ்துவே ஆத்மமே என்னை அற்றியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திரா வண்ணமாய் என்றும் கண்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே. வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, முது கொடையை எங்கள் பாதுகாத்து அருளும். மறைசாட்சியரான காஸ்மா சாமியன் என்னும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களுக்கு மீட்பை அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுவின் நவநாள் ஜெபம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்களையும் சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. உன் புகழை தினமும் நான் போற்றுவேன். நான் உனக்கு என் நன்றி செய்வேன். கருணை கண் காட்டி கவலையை நீக்கி, கருணை கண் காட்டி கவலையை நீக்கி, களிப்புடன் அளிக்கும் தேவா தேவா, நான் உனக்கு என் நன்றி செய்வேன். இறைவனின் நன்மையில் என்றுமே வாழ்வேன், மறை தரும் வழியில் என்றுமே நடப்பேன். இறைவனின் நன்மையில் என்றுமே வாழ்வேன், மறை தரும் வழியில் என்றுமே நடப்பேன். அந்திய காலம் நெருங்கிடும் போது, அந்திய காலம் நெருங்கிடும் போது, வந்து நீர் என்னை தேற்றிடுவீரே. நான் உனக்கு என் நன்றி செய்வேன். உன் புகழை தினமும் நான் போற்றுவேன். நான் உனக்கு என் நன்றி செய்வேன். துன்பம் என்னை வாட்டும் பொழுது, அன்பால் எனக்கு ஆறுதல் தாரி. துன்பம் என்னை வாட்டும் போது, அன்பால் எனக்கு ஆறுதல் தாரி. தாழ்ந்தோரை நீர் உயர்த்திடுவீரே, தாழ்ந்தோரை நீர் உயர்த்திடுவீரே. வாழ்வு என்றும் அளித்திடுவீரே.
பாடுவேன் நான் உனக்கு என் நன்றி செய்வேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.